காவேரி வந்து ஒரே டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து, "என்னம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க?" அப்படின்னோடனே, "என்னங்க இது, இன்னைக்கு தான் வந்து வேதா நல்ல வார்த்தை சொல்லுவான்னு சொல்லிட்டு பால்கோவா செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஆனா வேதா வந்து இப்படி சொல்றாளே, என்ன சொன்னா?" அப்படின்னோடனே, வேற என்ன சொன்னா? இந்த மாரி வரவே வராது ரிப்போர்ட் இப்போது நாளைக்கு தான் வரும்னு சொன்னா." "அம்மா வரவே வராது இல்லைம்மா, நாளைக்கு வரும் தானேம்மா சொல்லியிருக்கா, நாளைக்கு வந்துட போகுது, அதுக்கே இவ்வளோ பதட்டப்படுற?" "இல்லைங்க, இன்றைக்கே வந்துரும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே கெஜா அந்த பால்கோவா கேட்டுட்டு இருந்தா, இப்போ பாருங்க அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்றாங்க. "இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் வந்து மனசு கஷ்டப்படாது. இவ்வளோ நாள் பொறுத்திருந்தோம், இத்தனை வருஷம் நம்ம பொறுத்திருந்தோம், ஒரு நாள் நம்மளால பொறுக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. இவ்வளோ நாள் நான் வந்து காத்திருந்தேன் இதுக்காக. இந்த ஒரு நாள் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. "அப்படி தான் இருக்கும், அமைதியாக இரு, கண்டிப்பாக நல்ல நியூஸ் தான் வரும்" அப்படி சொன்னோன்னே சரின்றாங்க. அடுத்து வந்து இங்கே கெஜாவும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரன் சொல்கிறாரு, "கவலைப்படாத, இல்லை காவேரி வந்து ஒரு மாதிரி போனால, அதான் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். நாளைக்கு ரிப்போர்ட் வந்து நல்ல நியூஸ் தான் கண்டிப்பாக வரும், ஆண்டவனை வேண்டிக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தப்பாக எதாவது வந்துருச்சுன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே நம்ம மருமக என்றைக்குமே அவள் வந்து நம்ம மருமக தான், எதுவுமே மாறப்போகிறதில்ல. வேதா எப்போவுமே நம்ம மருமக தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விக்ரம் வந்து பார்த்துட்ருக்காரு வேதாவை. வேதா ஒரே டென்ஷனாக இருக்காங்க. "என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க?" "இல்லைங்க, ரிப்போர்ட்ஸில் என்ன வருமோ பயமாக இருக்குது. நான் அதான் சொன்னேன்ல, எதுவும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு எப்படி கஷ்டப்படுமோ பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வராது, நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அதெல்லாம் வராது, கவலைப்படாத" சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வேதா கொஞ்சம் உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து வேதா வந்து ஒரே யோசனையாக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னோடனே, "ஏதோ சொல்ல போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விக்ரம், நீங்களும் வாங்க" அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. 2 பேரும் உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திடீர்னு வந்து இந்த எடுக்கும்போது எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்ததும் நல்லதாக போச்சு அப்படின்னோடனே, "என்னங்க, என்ன பிரச்சனை?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான்" அப்படின்னோட, "வேதா, கங்க்ராட்ஸ் வேதா, நீங்கள் சீக்கிரமாகவே வந்து குழந்தைய பெற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்கள் உடம்புல இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது முடிஞ்சுது?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே வந்து ஒன்றுமே புரியல வேதாக்கு. அப்படியே சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் வந்து பார்த்து, "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்" அப்படின்றாரு. 2 பேரும் சந்தோஷம் அவ்வளோ படுறாங்க. உடனே வந்து, "என்னால் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சீக்கிரமாகவே வந்து நல்ல செய்தி சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல வேதாக்கு. "எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த விஷயத்தை உடனே போய் வீட்டில் சொல்லணும்" அப்படின்னோடனே, "இரு வேதா சொல்லலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏங்க அப்படி சொல்கிறீங்க?" "இல்லை, இப்போ சொன்னால் குழந்தைன்னு வாங்கல, அதனால தான் நான் யோசிக்கிறேன்" அப்படின்னோடனே, "அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் சொல்லி தானே ஆகணும் விக்ரம்" அப்படின்றாங்க. "சரி வா" அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே வந்து வேதா விக்ரம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. விக்ரம் வேதா ஓடி வந்து, "இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே வந்து, "நான் வேண்டாத தெய்வம் இல்லை, என் குழந்தைய காப்பாற்றிட்டேன், சீக்கிரமாகவே வந்து நல்ல நியூஸ் சொல்லணும், சீக்கிரமாகவே நீங்கள் குழந்தைய பெற்றுக்கணும்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற விக்ரம் வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. "என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே" அப்படி சொல்லிட்டு அப்புறம் வேதா கிட்ட வந்து சொல்கிறாரு, "நான் சொன்னேன்ல, இதெல்லாம் சொன்னால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு." "இல்லை விக்ரம், நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, தப்பாக நினைக்க மாட்டீங்களே, சொல்லு" அப்படின்னோடனே, "ஏன் விக்ரம், நம்ம குழந்தை பெற்றுக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே, "இல்லை விக்ரம், எல்லாரும் கேட்குறாங்க, அதுக்காக நான் சொல்லலை. ஏன் நம்ம குழந்தை பெற்றுக்கூடாது, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா விக்ரம்?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதுக்காக சொல்லலை. இங்கே பாரு, என்னால் வந்து இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு வந்து நீயும் நானும் வந்து அக்ரிமெண்ட்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். நான் ஒய்ஃபாக ஒன்று இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன விக்ரம் சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் வேதா, இதுதான் உண்மை" அப்படின்னோடனே வேதாவால் தாங்கிக்கவே முடியல, மனசு கஷ்டப்பட்டு விக்ரமே பார்க்குறாங்க.